இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் ஆடி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 16 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. என்ன மீனராசி அன்பர்களே, 7 நாள் சனியில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறமா என்ன ஜென்மச்சனி. ஆனாலும் இந்த மாதம் உங்களுக்கு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்க. அந்த மாதிரி சில உதவிகள் கிடைக்குது. மேற்கொண்டு பிள்ளைகள் படிக்கணுமா, அதுக்கு பணம் எங்கிருந்தோ வருது. குடும்பத்தில் சுபகாரியம் ஆகணுன்ற அளவுக்கு தசா புக்திகள் யாருக்கு நடைமுறையில் பூர்வ புண்ணிய பலம் பெற்று இருக்குதோ, அந்த பூர்வ புண்ணிய கிரகம் பலமா இருக்கணும். இருந்தால் தான் தசா புக்தியில வேலை செய்யும். இருந்தால் அவர்களுக்கு திருமணம், குழந்தை பேரு, நலுங்கு, சாந்தி முகூர்த்தம் அந்த பிள்ளைகளுக்கோ, இல்லை நீங்களே மேலராசியா இருந்தாலும் உங்க ஜாதகத்துல திருமணத்துக்கான கிரகம் பலமா இருந்தால் அந்த தசையை நடந்து ராஜயோக தசையாக இருந்தால் நடக்கும். இப்போலாம் ராஜயோகம் இருந்தால் தான் திருமணத்துக்கே ராஜயோகம் இப்போ வேணும். பெண்கள் பற்றாக்குறை, ஆண்கள் ஜாஸ்தியா இருக்கிறான். இல்லைன்னா 2 பேருமே சமமா இருந்தாலும் 2 பேருக்குள்ளேயும் ஒத்து போக மாட்டேங்குது. பிறகு இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனே 7 தொகை, 6 தொகை, 1 தொகை வருது. சுவாமி எடுத்து உள்ளவே ஆறுதல் பரிசு, குடும்பம் நடத்துறதுக்கு மளிகை பொருட்கள், அரிசி பருப்பு மிளகா வாங்குறதுக்கு. காதில் ஏதோ ஒரு ஆவி பேசுது, பச்சி 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 பேசுது. அப்படி பேசுது, வரவுக்கு மீறி செலவு போகுது. இப்போ 5 நிலைகளில் சொல்ற முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. தொழில் ஆஃப் ஆகி போச்சு, உங்களுடைய சிந்தனை ஆஃப் ஆகி போச்சு. மொத்தத்தில் உங்களையே அப்படியே நடைப்பணமாக ஆக்கி நிற்க வச்சிருக்கான். 2வது நிலை 26 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. ஹெவி வெயிட் சுமக்க முடியல. கடனையும் வழக்கையும் நோயையும் பொருளாதார பற்றாக்குறையையும் சுமக்க முடியல. குடும்பம் நடத்த முடியல. எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடலாமான்ற மாதிரி இருக்குது இந்த நிலை. பிறகு 3வது நிலை 1 ஆகஸ்ட் 2026 டு 17 ஆகஸ்ட் 2026. எச்சரிக்கையா இருங்க. சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிங்க. ஹை சுகர் ஹை பிபி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மனைவியின் உடல்நலம் பாதிச்சு அதுக்காக பெருந்தொகை ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவு வருவதற்கு வாய்ப்புண்டு சுவாமி. பிறகு 4வது நிலை 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. அதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் தைரியம் இருந்து, இப்போ அந்த தைரியமும் போச்சு. ஆனாலும் சொத்தை அடமானம் போட்டோ, நகையை அடமானம் போட்டோ பணம் பெறட்டும் நேரம்தான் இந்த 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 வரையில். மேலும் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணுறீங்க, ஸ்பெகுலேஷன், ஷேர் பிஸ்னஸ், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியுது. அதன் மூலமாக கொஞ்சம் பணம் கொண்டு வரீங்க. கமிஷன் ஏஜென்சி தொழில் பண்ணுறவங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, வாயாலேயே பிழைப்பு நடத்துபவர்கள், வக்கீல்கள், இவங்களுக்கெல்லாம் அது ரீதியாக பணம் வருது. ஜோதிடர்கள், அவங்களுக்கும் வாய் தானே பொழப்பு. ஜோதிடர்கள், வக்கீல்கள், தரகர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள், அரசியல்வாதிகளும் வாயை வச்சு தானே பிழைக்கிறாங்க. அவங்க நடிகைகளும் வாயை வச்சு தானே பிழைக்கிறாங்க. டைலாக் பேசி தானே முகத்தை காட்டுறாங்கல்ல. 2ஆம் இடம் தானே வலது கண்ணு, முகம், வாய், நாக்கு, பற்கள் எல்லாமே. டென்டிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் பணம் வருது. இந்த 4வது நிலையான 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. பிறகு 5வது நிலை, அதுதான் 5 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. ஸ்பெகுலேஷன், ரொட்டேஷன், ஆட்டை கடிச்சு, மாட்டை கடிச்சு, மனுஷன் கடிச்சு, இங்கே கடன் வாங்கி அந்த கடன் அடிச்சு, அந்த கடன் வாங்கி இந்த கடன் அடிச்சு, இந்த கடன் வாங்கி, அந்த கடன்லேயே கொஞ்சம் வீட்டுக்கு அரிசி பருப்பு மிளகா வாங்கி போட்டு அப்படியே உங்கள் வீட்டு பொம்மை குட்டி அம்மா என்ற அந்த மகாலட்சுமி கிட்ட கொடுத்து, எம்மா மேருஜி சொல்லிட்டாரு, எல்லாம் கரெக்டாக வருது நமக்கு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறீங்க. அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களையும் சந்திராஷ்டிரம் நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து
இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.